இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பராசக்தி படத்தோட விமர்சனம். இந்த படத்துல சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா மற்றும் ஸ்ரீலீலா முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை ஜி.வி. பிரகாஷ்குமார், இயக்கம் சுதா கோங்கரா. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த படம் 1960களில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட அரசியலை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ப்ராபகண்டா டிராமா. அது வரைக்கும் அசைக்க முடியாத சக்தியா இருந்த காங்கிரஸ் ஆட்சியை மாத்தி திராவிட கட்சிகளோட ஆட்சிக்கு வழி செஞ்ச ஒரு பெரிய போராட்டம் இது. இன்றைய உலகத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ஒரு மொழியில நாம கண்டென்ட் போட்டா அதுக்கு சப்டைட்டில் மட்டும் இல்லாம டப்பிங் வாய்ஸ் அதுவும் வேணும்னா நம்மளுடைய சொந்த வாய்ஸ்லயே உடனடியா மொழி மாற்றம் செஞ்சு வர அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு. ஆனாலும் அரசியல் கட்சிகள் இன்னும் இந்த 60-70 வருஷ பழைய கதைகளை ஐடென்டிட்டி பாலிடிக்ஸை பேசியே ஓட்டு வாங்க முயற்சி செய்கிறாங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். அதே வகையில் தமிழ்நாட்டு அரசியலில் இதே பழைய கதையை வச்சு புதுசாக மக்களோட சப்போர்ட்டை கவர எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த படம். இதை ஒரு படமாக ஒரு கதையாக பார்த்தாக்கா முதல் பாதி ஒரு 80% பாத்திரங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, பிரச்சனைகள், பாசம், காதல் இதெல்லாம் மையப்படுத்தி ஒரு 20% பேக்ரவுண்டில் தான் மொழி போராட்டம் வரும். செழியன் பாத்திரத்துல நடிச்சிருக்கிற சிவகார்த்திகேயன் ஒரு மாணவர் இயக்கத்தை வச்சு முதல்ல இந்தி திணிப்பை எதிர்க்கிறாரு. அந்த போராட்டத்துல நடந்த ஒரு இழப்பினால அதுக்கப்புறம் போராட்டத்தை எல்லாம் கைவிட்டு வேலை, குடும்பம் அப்படின்னு செட்டில் ஆயிடுறாரு. ஆனா அந்த போராட்டத்துல தான் முதல்ல ரவி மோகனோட ஐபி ஆபீசர் பாத்திரத்தோட மோதி இந்த 2 பேருக்குள்ள ஒரு தீராத பகை ஏற்படுது. ஆனா ரவி மோகனுக்கு சிவகார்த்திகேயனோட முகம் தெரியாது. சில ஆண்டுகளுக்கு பிறகு செழியனோட தம்பி சின்னதுரை, இது அதர்வா நடிச்ச பாத்திரம், அவரும் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல இறங்குறாரு. இதுக்கு நடுவுல ஒரு ரொமான்டிக் ஆங்கிளும் இருக்கு. ஸ்ரீலீலாவோட ரத்னமாலா பாத்திரத்தோட செழியனுக்கு காதல் ஏற்படுது. இவங்களும் ஒரு மொழி போராளி தான். செகண்ட் ஹாஃப்ல ஒரு 80-90% மொழி போராட்டத்தை வச்சுதான் கதை நகருது. ஒரு 10-20% தான் பாத்தங்களோட கதை. போராட்டத்தோட முடிவு என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பாத்தங்களோட முடிவு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க பராசக்தி படத்தை நீங்க பார்க்கணும். இந்த படத்தோட பலம் அப்படின்னு பார்த்தா இதோடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், இந்த செட்ஸ், சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் ரொம்பவே அழகாவே வந்திருக்கு. அதே மாதிரி நடிப்புல சிவகார்த்திகேயன், ரவி மோகன் மற்றும் கொஞ்ச நேரமே வந்தாலும் அதர்வாவும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் தன் வழக்கமான அந்த காமெடியை கொஞ்சம் குறைச்சு கொஞ்சம் சோபரான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. நெகட்டிவ் ரோலில் ரவி மோகனும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் என்னுடைய பர்சனல் ஃபேவரெட்டு 1-2 காட்சிகளில் வந்தாலும் கெட்டப்லையும் சரி, பேச்சிலையும் சரி அப்படியே பேரறிஞர் அண்ணாவை நினைவுபடுத்துகிற வகையில் வர சேத்தன் தான். அடுத்த பெரிய பலம் இந்த 2-3 பாத்திரங்களை கொஞ்சம் மெனக்கெட்டு வலுவா கதை எழுதி, எஸ்பெஷலி அந்த சிவகார்த்திகேயன், ரவி மோகனோட அந்த பகைமையான ட்ராக்கை நல்லாவே டெவலப் பண்ணி எழுதினது தான். இதுவும் அந்த அண்ணா தம்பி பாசம், அந்த ரொமான்டிக் ட்ராக் இதெல்லாம் இல்லாட்டி இது வெறும் ஒரு ப்ராபகண்டா டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்திருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸை மனசில் வச்சு இந்த அளவுக்காவது யோசிச்சு எழுதியிருக்காங்களே, அதுக்கு பெரிய பாராட்டுக்கள். அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஆங்கிள்லையும் ரொம்பவே சர்வ ஜாகிரதையா கத்தி மோனையில் நடக்கிற மாதிரி இந்த கதையை நகர்த்திருக்காங்க. ஹீரோ மொழி போராளி அப்படின்னா வில்லன் யாரு? அந்த காலத்துல ஸ்டேட்லயும் சென்ட்ரலையும் இருந்த காங்கிரஸ் கட்சி தான். ஆனா இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் அலையன்ஸ் படி காங்கிரஸை முழுசா வில்லனா காட்ட முடியாது. அதனால நேரு, இந்திரா காந்தி இவங்களெல்லாம் நல்லவங்களாகவும், இந்த காலத்துல அவ்வளவா யாருக்கும் தெரியாத திரு பக்தவச்சலத்தை கொஞ்சம் நெகட்டிவாகவும் காட்டியிருக்காங்க. அது தவிர மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே ரவி மோகன் பாத்திரத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பெரிய அளவில் மாணவர்களோட சப்போர்ட்டோட நடந்த மாதிரியும் இதில் சித்தரிச்சிருக்காங்க. இதனால் இதை எடுத்தவங்களோட குறிக்கோள் நிறைவேறுதா இல்லையா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். குறைன்னு பார்த்தா முதல் குறை எனக்கு பிஜிஎம் பல இடங்கள்லையும் டயலாகையும் மீறி ரொம்பவே சத்தமாக கேட்குது. இதை கொஞ்சம் இவங்க சரி செஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்த குறை படத்தோட நீளம்.
எஸ்பெஷலி 2வது பாதி ரொம்பவே டிராக் ஆகுது. கொஞ்சம் போர் அடிக்க கூட ஆரம்பிக்குது. ஒரு ஜெனரல் ஆடியன்ஸு இல்ல சிவகார்த்திகேயன் ஃபேன் அப்படின்னு படம் பார்க்க வரவங்களுக்கு இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த படத்த பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா, பொலிட்டிக்கல் மூவிஸ்லாம் பிடிச்சவங்க அல்லது குறிப்பிட்ட அரசியலோட அபிமானிகள் கண்டிப்பா இந்த படத்த பார்க்கலாம். ஆனா அரசியல் சார்பில்லாத ஒரு என்டர்டெயின்மென்ட்டுக்காக வர ஜெனரல் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் சுமாரா தான் இந்த படம் பிடிக்கும். மத்தபடி குடும்பத்தோட பார்க்கக்கூடிய வகையில தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் தேவையில்ல. மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.